ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்கழி 6 அழகா காலையில எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு, அப்புறமா விளக்கும் ஏத்தியாச்சு வாசல்ல. அதேபோல வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு சுண்டலுக்கு ஊற வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ்க்காக. வெள்ள மூக்கடல கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால கருப்பு மூக்கடலையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனா ஊற வச்சுட்டேன். அது என்னன்னு எனக்கே தெரியல. எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா? இல்ல உங்களுக்கும் அப்படி தான் நடக்குதான்னு எனக்கு தெரியல. வீக் டேஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்ப மண்டேலாம் அப்படியே ரொம்ப என்துவா இருப்பேன். இத செய்து குடுக்கணும், அத செய்து குடுக்கணும், அத பண்ணலாம், இத பண்ணலாம். ஆனா, அந்த வீக் டேஸ் எண்டு வரும்போது வரும்போது அப்படியே வந்து பார்த்தோன்னா, ரொம்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். அடுத்தது என்ன சமைக்கிறது? அடுத்த நாள் என்ன சமைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீக்கெண்ட்ஸ குழந்தைங்க கிட்டயே குடுத்துருது. உங்க விஷ் என்ன வேணுமோ கேளுங்க, அத செய்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்க பாஸ்தா கேட்டிருந்தாங்க. அதனால மேக்ரோனி வந்து பிரியாணி ஸ்டைல்ல பண்ணி குடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கொழா புட்டும், அதேபோல நாட்டு சர்க்கரையும் வச்சு முடிச்சுட்டோம். ஸோ எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? உங்களுக்கும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பாக்ஸ்ல பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து சுண்டல் வந்து நானு ஸ்நாக்ஸுக்கு செய்துட்டேன். ஆனாலும் எங்களுக்கு இந்த பொம்மை பிஸ்கட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்நாக்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலும் பேக் பண்ணிட்டேன். இந்த பிஸ்கட்ஸுமே பேக் பண்ணிட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.